அட்யார் சென்டர் சபைகளுக்கான செய்தி. தலைப்பு: போதகரின் கட்டளையும் வேதாகம உண்மையும். அன்பான சபையினரே, சமீபத்தில் அட்யார் சென்டர் பாஸ்டர் பிறப்பித்த உத்தரவின்படி விசுவாசிகளுக்கு சபையில் அசைவ உணவு வழங்கக்கூடாது என்று கூறப்பட்டுள்ளது. ஆனால் அதே சமயம் போதகர்கள் கூட்டத்தில் அசைவ உணவு பரிமாறப்படுகிறது. இந்த முரண்பாடு குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். 1. பாரபட்சம் காட்டுதல். பரிசேயர்கள் தங்களை மற்றவர்களை விட உயர்ந்தவர்களாக கருதினர். அதேபோல் அட்யார் சென்டர் பாஸ்டர் விசுவாசிகளுக்கு ஒரு சட்டத்தையும் போதகர்களுக்கு ஒரு சலுகையையும் வைத்திருப்பது கிறிஸ்துவின் அன்பிற்கு விரோதமானது. தேவன் பட்சபாதம் இல்லாதவர். ரோமர் 2:11. 2. மனுஷருடைய கற்பனைகள். இயேசு மத்தேயு 15:9 கூறினார், மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். வேதாகமம் தடை செய்யாத ஒரு காரியத்தை அட்யார் சென்டர் பாஸ்டர் தடையாக விதிப்பது விசுவாசிகளை வேதத்தை விட மனித கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வைக்கும் முயற்சியாகும். 3. தலைமைத்துவம் என்பது முன்மாதிரி. அட்யார் சென்டர் பாஸ்டர் எதை விசுவாசிகளுக்கு போதிக்கிறாரோ அதையே சபை ஊழியர்களும் செய்ய வேண்டும். நீங்கள் சொல்வது ஒன்று, செய்வது இன்னொன்று என்று பரிசேயர்களை பார்த்து இயேசு கேட்ட கேள்வி இன்று நம் சூழலுக்கும் பொருந்துகிறது. உணவு என்பது தேவனுடைய ராஜ்யம் அல்ல, அது நீதியும் சமாதானமும் ஆகும். சபை என்பது அனைவரும் சமமாக நடத்தப்படும் இடமாக இருக்க வேண்டும். அட்யார் சென்டர் பாஸ்டர் தனது போதனையிலும் செயலிலும் ஒரே மாதிரியான நேர்மையை கடைபிடிக்க அடுத்து விசுவாசிகள் மற்றும் ஊழியர்களை ஒரே மாதிரி நடத்த தேவன் கிருபை ஞானம் தர நாம் ஜெபிப்போம்.